கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இந்த வசனத்தை சொல்லுகிறாரு. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மேல் பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவருக்கும் நிச்சயமாக துன்பம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, இயேசு கிறிஸ்துவோடே நாம் மரித்தோமானால் அவரோடே நாம் பிழைத்திருப்போம், அவரோடே நாம் பாடுகளை அனுபவித்தோமானால் அவரோடே நாம் ஆளுகை செய்கிறவர்களா இருப்போம் என்று. அப்ப இந்த நமக்கு வருகிற பாடுகள் ஏன் என்று நம்ம யோசிக்க கூடாது. ஏன் எனக்கு மட்டும் துன்பம் வருது? நான் இயேசு கிறிஸ்துவால ரட்சிக்கப்பட்டேன், நான் உண்மையா அவரை நோக்கி ஜெபம் செய்கிறேன், அவரை ஆராதிக்கிறேன், பக்தியா இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு துன்பம் வருகிறது, பாடு வருகிறது, கலக்கம் வருகிறது அப்படின்னு நம்ம கலங்கி கொண்டிராதபடிக்கு இக்காலத்துல வருகிற பாடுகள் நமக்கு இந்த காலத்துல நமக்கு பாடுகளை நம்ம அனுபவித்தனால பிற்காலத்துல நமக்கு மகிமையை கொடுக்குமாம். அதாவது எப்படிப்பட்ட மகிமையை கொடுக்கும் என்றால், அது நாம் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மகிமையை, கனத்தை நமக்கு கொடுக்குமாம். அதனால இந்த காலத்துல வருகிற பாடுகளை நினைத்து நாம் கலங்கி சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசித்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனா திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவருக்கே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கே அநேக பாடுகள் உபத்திரவம் உண்டு. அப்ப அந்த பாடுகளை அவர் ஜெயித்தது போல நாமும் அவருடைய அடிசுவடை பின்பற்றி விசுவாசித்து நடக்கும் போது நமக்கு வருகிற பாடுகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை, கிருபையை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருவார். நம்ம அந்த பாடுகளை நினைத்து கலங்கி சோர்ந்து போகாதபடிக்கு, அந்த பாடலை துவண்டு அமிழ்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இயேசு நமக்கு உதவி செய்து நம்மை கரம் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். அப்போது இந்த பாடுகளை நாம் இப்பொழுது சகித்தோமானால் பிற்காலத்திலே மகிமையை காணும்படியாய், கனத்தை காணும்படியாய், ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் இப்பொழுது தியானித்த வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாட்களுள்ள பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள் நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவரீர் கர்த்தாவே எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே சகித்து எல்லாவற்றையும் ஜெயமெடுக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கர்த்தரை எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.